சுருக்க குறியீடுகளுக்கான விரிவான தமிழ் அர்த்தம் இங்கே. இலங்கை மின்சார சபை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம், தேசிய கல்வி நிர்வாகம், இலங்கை மத்திய வங்கி, அரச பணி, இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம், வெளிநோயாளர் பிரிவு, பாடசாலை மட்ட கணிப்பீடு, இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனம், இலங்கை போக்குவரத்து சபை. இனி வருடங்களில் வரும் நிறைவு விழாக்கள் பற்றிய விளக்கம். 1ஆம் ஆண்டு காகித விழா, 10ஆம் ஆண்டு தசாப்த விழா, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா, 50ஆம் ஆண்டு பொன் விழா, 60ஆம் ஆண்டு வைர விழா, 75ஆம் ஆண்டு பவள விழா, 80ஆம் ஆண்டு அமுத விழா, 100ஆம் ஆண்டு நூற்றாண்டு விழா. இனி பிராணிகளின் தொழில்களை பற்றி பார்ப்போம். ஆந்தை அலரும், மயில் அகவும், புறா குறுகுறுக்கும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், தேனி ரீங்காரம் செய்யும், வண்டி இறையும், கரடி உருமும். நரி ஊளையிடும், எருமை எக்காலமிடும், பள்ளி சொல்லும், குதிரை கணைக்கும், யானை பிளிரும், தேவாங்கு அழும், சிங்கம் கர்ச்சிக்கும், குரங்கு அலப்பும். இனி நாம் சில மரபு தொடர்களை பார்ப்போம். கைகூடுதல், சித்தி அடைதல், நுனிப்புள் மேய்தல், மேலெழுந்த வாரியாக படித்தல், பூசி மெழுகுதல், குற்றத்தை மறைத்தல், பொடி வைத்தல், தந்திரமாக பேசுதல், விழலுக்கு இறைத்தல், வீண் செலவு செய்தல், கடன் கடித்தல், இருப்பின்றி செய்தல், கரி பூசுதல், அவமானப்படுத்தல். கண் திறத்தல், அறிவு உண்டாதல், கண் மூடுதல், இறத்தல் அல்லது மரணித்தல், கண் வளர்தல், நித்திரை செய்தல், கண் மலர்தல், விழித்தல், அறை கூவுதல், போருக்கு அழைத்தல், கை கழுவுதல், பொறுப்பை நீக்கிக் கொள்ளுதல், வேட்டிக்கு போட்டி, விதண்டாவாதம் செய்தல். பழமொழிகள் தரும் சில கருத்துக்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம், கோபம் சிந்தனைக்கு இடையூறு என்பதை இது சொல்கிறது. இறக்க போனாலும் சிறக்க போ, வறுமையின் செம்மையை எடுத்து காட்டுகிறது. அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம், இது உத்தம நட்பை எடுத்து காட்டுகிறது. அரசன் எவ்வளி, குடிகள் அவ்வளி, முன்மாதிரியான தன்மையை காட்டுகிறது. ஆழம் அறியாமல் காலை விடாதே, ஆராய்ந்து செய் என்பதை காட்டுகிறது. எடுக்கிறது பிச்சை, ஏறுவது பல்லக்கு, வீண் பெருமையை சொல்கிறது. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை, திருப்தியற்ற மனதை இது சொல்கிறது. ஊருடன் பாய்க்கின் வேருடன் கெடும், பகை அழிவை தரும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. வெறும்புற கற்கொடியும் விடாமுயற்சி வெற்றி தரும் என்பதை சொல்கிறது. கிட்டாதாயின் வெட்டன மர, கிடைப்பதற்கு அரிதான ஒன்றை மறப்பது நன்று என்று இது சொல்கிறது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, கவர்ச்சியானவை அனைத்தும் நல்லவை அன்று என்பதை சொல்கிறது. குப்பையிலே போட்டாலும் குண்டுமணி மங்காது, வறுமையிலும் உயர்ந்தோர் பண்பு மாறாது என்பதை சொல்கிறது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம், கோபம் சிந்தனைக்கு இடையூறு என்பதை இது சொல்கிறது. கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா, தகுதிக்கேற்பவே எதையும் நினைக்க வேண்டும் என்பதை இந்த பழமொழி சொல்கிறது. இனி சிந்தனைக்கு ஒரு சீன பழமொழி. கேட்டேன், மறந்து போனேன், பார்த்தேன், நினைவில் வைத்தேன், செய்தேன், புரிந்து கொண்டேன். Good morning, sir. 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 ரைட், ஓகே. நாங்க கடைசியா இது பார்த்துருக்கோம் தமிழ்ல. சொல்லிட்டு பார்க்கலாம். Good morning, sir. மார்னிங்.
பன்னெண்டாவது பார்க்கணும். 12 வாசனம். ரெண்டு செயலிட்ட பார்க்கணும். 2 செயலட்டாளி சொல்லிடுவாங்கண்ணா நீங்க. இதை பார்க்கணும். ஓ, என்னது கட்சி சார் கட்சிக்கு போயிட்டு அந்த அந்த தவறதுக்கு மேல விழுந்த பால். சீக்கிரம் mic open பண்ணு. Right. எத்தனையாவது செயலிட்ட பார்க்கணும்? 12 பன்னெண்டாவது 13வது. அப்படியே 12வது 12வது வீட்டுக்கு ஜன்னல் அந்த கேள்விய இயற்கையிலே கொஞ்சம் இயற்கையிலே கொஞ்சம் நகரமே கண்டேன். Right. இதை பாருங்க இருக்கா கவனிச்சு கொள்ளுங்க. மைக்கில் ஓப்பன் பண்ணி வச்சு கொள்ளுங்க. இந்த மைக்கோட் போகுது. இதுல யார் ஒரு நாள் வாசிக்கக்கூடிய வாசிக்கும் பார்ப்போம். நான் சார் வாசிக்கும். இயற்கையில் கொஞ்சம் நகரமே கண்டி மாநகரம் ஆகும். இங்கு ஆண்டுக்கு ஒரு தடவை ஆடி மாதத்தில் எசல பெருகரா இடம்பெறும். தகதகவென மின்னும் தங்க கூரையை உடைய தலதா மாளிகை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பௌத்த விகாரை ஆகும். இங்கே புத்தரின் புனித தந்தம் வெகு கௌரவமாக பேணி பாதுகாக்கப்படுகின்றது. பெரஹர ஊர்வலத்தின் பல்வேறு கலாசார நடன நிகழ்வுகள் இடம்பெறுவது தனி அழகுதான். இவை கண்களுக்கு விருந்தளிக்கின்றமை சிறப்பாகும். முதலாவது வினாவை பாருங்க பிள்ளைகள். அழகு என்பதை ஒத்த கருத்து சொல் எழி. முதலாவது விடை. பந்தியில் உள்ள சிலை பெயர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கு தந்தம் வசதி என்று சொல்லலாம். அதே போல இரட்டை கிளவி சொல் தக. கொஞ்சம் பொறுங்க வாருன்னா சொல்லுங்க யார் என்ன பிரச்சனை? கண் வராதா சார் சில பேருக்கு? கண்ணும் பேர் சில பேருக்கு கண் இந்த விடையும் சரி. இதில் உள்ள கால பெயர் ஆண்டு. மாதமும் சரி. ஆடி மாதம் என்று சொல்றதும் சரி. இதுவும் சரியா இருக்கு. அடுத்தது பந்தியில் உள்ள வினையடை. வினைக்கு சிறப்பிக்கிற சொல் வினையடை சொல். அதுல வினை சொற்கள் மாநகரமாக பேணியம் விருந்தளிக்கின்றமை. சார் மின்னம் இன்னும் தங்க கூறுகிறாங்க. அது பேரடை மொழிக்குத்தான் பேணி என்றுதான் சரி. அடுத்த பாருங்க. பந்தியில் உள்ள நிகழ்கால சொல்லு பாதுகாக்கப்படுகின்றது. ரெண்டும் கொடுக்கிறேன். அடுத்த பாருங்க. சரி இதுல கொடுமா
தங்க கூரை என்பதை பிரித்தெழுதினால் தங்கம் சக கூரை தங்கம் என்று வரும். சகக்கூரை. சரியா? சரி, அடுத்தது பந்தியை தான் கேட்கிறாங்க. இதை யார் வாசிக்க போறீங்க? சார் நான் வாசிக்கிறேன். வாசி. இந்த கேசிக்க வாசிக்க. சார் நான் வாசிக்கிறேன். இப்ப வாசிக்கிறா வாசிக்கிறதா தூக்கி வாசிக்கிறோம்டா, நேரம் இல்ல. இயற்கையில் இந்த ஆகாயம் கடலை போல தோன்றுகின்றது. அந்த கடலிலே வெள்ளியாற் செய்த தோணி ஒன்று மிதந்து செல்வதை போல சந்திரன் காணப்படுகின்றது. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கடலில் உள்ள மீன்களைப் போல பரவுகின்றன. இந்த அழகிலே மனம் மகிழ்கிறது. சந்திரன் உதயமாகும் போது தாமரை மலர்கள் துன்பம் அடைகின்றன. ஆம்பல் மலர்கள் மலர்ந்து மகிழ்ச்சி அடைகின்றன. சந்திரனுக்கு நண்பர் பகைவர் உள்ளரோ? ஒருவர் துன்பமடைய மற்றவர் இன்பமடைவது உலக நீதியே ஆகும். முதலாவது வினா, எதிரி என்பதன் ஒத்த கருத்து சொல் பகைவர். பகைவன் அதே போல மலர் என்பது எவ்வகை பெயர் சொல்லாகும்? திணை பெயர். பந்தியில் உள்ள உவமை ஒன்றை தருக. மீன்களைப் போல என்றாலும் சரி, கடலை போல என்று சொன்னாலும் சரி. உவமை என்று கேட்டபடியா நீங்க அதை எழுதத்தான் வேண்டும். அடுத்தது சொல்லு. வெள்ளியால் செய்த தோணி ஒன்றை போல என்றாலும் சரி. இது உவமை தொடருக்கு போல போல கடைசியில வந்தா என்ன சார்? உவமை என்று கேட்கிறாங்க, உவமானம் என்று கேட்கல. அதால நீங்க கொடுக்கத்தான் வேண்டும். சொல்லுங்க. இந்த ஆகாயம் கடலை போல. அதான் சொன்னேன். அடுத்த இந்த நிகழ்வுக்கு குறிப்பிடப்படும் அதுல 3 வரும்டா. இந்த ஆகாயம் கடலை போல ஒன்று வேறு, மீன்களை போல அது வேறு, தோணி ஒன்று மிதந்து செல்வதை போல, வெள்ளியோடம் போல தோணி ஒன்று மிதந்து செல்வதை போல. இதுல 3 ஏதாவது ஒன்று இல்ல. சரி, அடுத்தது இந்நிகழ்வு குறிப்பிடப்படும் பொழுதும் மலரும் பூவும் அதை விட இருக்குதா? ஆம்பல். சரி, ரைட். அடுத்தது பந்தியில் உள்ள எதிர்கருத்து சோடி நண்பர் பகைவர். இந்த இந்த 6 வினாக்களும் நீங்க வடிவா என்ன செய்யணும். ஏனென்றா அது இலகுவாக புள்ளியை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அடுத்தது பாருங்க. அடுத்ததும் பந்தி அமைப்பு இல்லையா? இதை வச்சுதான் போன வருஷம் அவங்க முதலிடங்களை பெற்றுக் கொண்டாங்க. ஆகவே இந்த இதுகளை வடிவம் செய்து கொள்ளுங்க. ரைட். இதை யார் கேசிக்க வாசிங்க. காலத்துக்கு காலம் கொண்டாடப்படுகின்றன. இலங்கை பல்லின மக்களையும் பல சமயங்களையும் கொண்ட நாடாகும். அந்த வகையில் தைப்பொங்கல், தீபாவளி, வருடப்பிறப்பு, நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், பொசன், வெசாக், நத்தார், ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளை குறிப்பிடலாம். ஒவ்வொரு பண்டிகைகளும் அதற்கு உரிய பின்னணி வரலாறுகளோடு கொண்டாடப்படுகின்றன. இவை தன்னம்பிக்கை, நல்லுறவு, பொறுமை, பெரியோரை மதித்தல், ஒற்றுமை போன்ற நல்லொழுக்க விருத்திக்கு ஆதாரமாக அமைகின்றன. முதலாவது வினா சொல்லுங்க. தேசம் என்பது ஒத்த கருத்து. ஓகே, அந்த முதலாவதுல இருக்கு. பந்தியில் உள்ள கால பெயர் வருடப்பிறப்பு, வருடம், காலம் கொடுக்கலாம். பந்தியில் உள்ள உயர்திணை தன்மை பன்மை சொல்லு முன்னுக்கே இருக்கு. அடுத்தது இதில் உள்ள வினை சொற்கள் 2 எழுதுக. கீழே பாருங்க. அமைகின்றன,
கொண்டாடுகின்றன கொண்டாடப்படுகின்றன அப்படியே ரெண்டு எழுதி வட்டிக்கல சரி. அதாவது ஒரு செயலை குறிப்பதுதான் வினைச்சொல். அடுத்தது பந்தியில் குறிப்பிடப்படும் மாதம் தை மாதம் குறிப்பிடப்படுது. அடுத்தது நமது நாட்டில் கொண்டாடப்படும் பண்டிகைகள் 3. அதுல நிறைய இருக்கு பிள்ளைகள் பாருங்க. தைப்பொங்கல், தீபாவளி, பிறப்பு, பெசாக். இதுல நீங்க 2 தான் எழுதி இருக்கும். ஒருவேளை அதுல 6 இருக்குன்னு போட்டு 6ஐயும் எழுத வெளியிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட புள்ளிகள் குறைக்கப்படும். அது பிள்ளையா கருதப்படும். அதே அப்படி செய்யாதீங்க. ரைட், ஓகே. சார் பந்தியில் குறிப்பிடப்படும் நல்ல ஒழுக்கங்களோட இதுல இருக்கு இந்த பாருங்க. நன்னம்பிக்கை, நல்லுறவு, ஒருமை, பெரியோரை மதித்தல், ஒற்றுமை. இப்படியானதுல 2 எழுதுங்க. இது ஒரு கத்திரிக்ஷன் வாசிங்க. பிரதான மக்களால் கட்டடப்பட்ட கட்டடங்கள், வணக்கத்தலங்கள், கட்டப்பட்ட கட்டடங்கள், கட்டடங்கள், சின்னங்கள் போன்ற தொன்மையான பொருட்களும் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டெடுக்கப்படும் சிலைகள், நாணயங்கள், கல்வெட்டுகள், சிதைவுகள் என்பனவும் தொல்பொருட்களாகும். இவை எமது தேசிய சொத்துக்களாகும். ஒவ்வொரு தொல்பொருளும் நாட்டின் வரலாற்றை குறிக்கின்றவையாக காணப்படுகின்றன. இவை தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்தால் பாதுகாக்கப்படுகின்றன. எனவே நாமும் இவற்றை பாதுகாப்போம். பழமை என்றது பிள்ளையா இருக்கு பிள்ளைகள். பழமை என்றது லைவ் இருக்குமா, பிள்ளையா போட்டுருக்காங்க. சரியா, பழைமை என்றுதான் பாரு. நீங்க பிள்ளையா எழுதிடக்கூடாது. இங்க பார்த்து சொல்றாங்க. பழமை என்பதன் ஒத்தகருக்கு சொல் பிரதான பண்டைய கால இதுகளைத்தான் சொல்றது. பந்தியில் உள்ள பெயர் சொற்கள் இருக்குது. அப்படியே பார்த்து எழுதலாம். சின்னங்கள் என்றது ஒரு பெயர், கல்வெட்டுகள், நாணயங்கள், சிலைகள், சிதைவுகள் கூட ஒரு பெயர் சொல். இங்கு உள்ள உயர்வினை அதுல வாரது நிறைய இருக்கு. மேல அதுல எழுதி விட்டீங்கன்னா சரி. நாட்டு, நாடு, மக்கள், கட்டடம், வணக்க ஸ்தலம், சிற்பங்கள் அதெல்லாம் இங்கு உள்ள உயர்திணை படற்கை பன்மை சொல். உயர்திணையா இருக்கணும், பன்மையா இருக்கணும், படற்கையா இருக்கணும். ஆகவே மக்களால் கொடுக்கலாம். அடுத்தது தொல்பொருட்கள் 3 தருக. அதுல பாருங்க, சிலைகள், நாணயங்கள், கல்வெட்டுகள், சிதைவுகள். இதுல நீங்க 3 எழுதியிருந்தா சரி. அடுத்த தொல்பொருட்களை பாதுகாக்கும் அமைப்பு தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம். மைக் ஓப் பண்ணுங்க தயவு செய்து. மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்க கதைக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல யாரும் ஏதாவது கேட்கொண்டு பண்றாங்க? இல்ல. அடுத்த பந்திக்கு தொல்பொருட்களை பாதுகாக்கும் நிறுவனம் ஆராய்ச்சி திணைக்களம், தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம். அவங்கதான் பாதுகாக்கிறாங்க. தொல்பொருளிய திணைக்களம் கூட இருக்குது. செயலட்டை 14. ஊக்கமும் விடாமுயற்சியும் வெற்றியில் ஏணிப்படிகள். இன்று நம் வீடுகளில் மின்விளக்கு எரிகின்றது. மின்விளக்குகள் எரிகின்றன. தோமஸ் அல்வா எடிசன் என்பவர் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மின்விளை கண்டுபிடிப்பார். அவர் சொல்லடா. முன்னாள் செயலட்டையில தோல் பொருட்களை பாதுகாக்க அமைப்பு என்ன சொல்ல உங்களுக்கு? பந்தியில் என்னடா இருக்கு? தொல்பொருளிய திணைக்களம் தானே இருக்கு. அப்ப தொல்பொருட்களை பாதுகாக்க நிறுவனம் 2 தான். ஆனா யுனெஸ்கோ தான் இதுக்கு முக்கிய நிதி பங்களிப்பு எல்லாம் வழங்குது. யுனெஸ்கோ பற்றி ஏதாவது இருக்கு அதுல?
ரெண்டுக்கு தான் விட. மின்குமிழை கண்டுபிடித்தார். ஆரம்பத்தில் தோல்வி கண்டாலும் பின்னர் வெற்றி கண்டார். முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு அமைவாக அவரது முயற்சியால் இன்று வீடுகளில் மின்குமிழ் எரிகின்றது என்று வரணும், எரிகின்றன என்று வந்தது. ஆகவே அதை வச்சுக்கொண்டு கேள்வியில பாருங்க. தொடக்கம் என்பதன் ஒத்த கருத்து சொல். தொடக்கம் என்பது ஆரம்பம், எதிர்கருத்து தான் முடிவண்டுங்க. அப்ப தொடக்கம் ஆரம்பம் என்றெழுதுனா சரி. அதே போல வெற்றிக்கு ஏணிப்படிகள் எவை என்று சொல்லி கேட்கிறாங்க. ஊக்கமும் விடாமுயற்சியும் இருக்கிறது பார்த்தழுது. இதில் உள்ள முதுமொழி எது? முயற்சி திருவினையாக்கும் என்றதுதான் முதுமொழி. பந்தியில் உள்ள இடப்பெ சொல்லடா பழமொழியை தான் கேட்கிறாங்க. சார் முதுமொழினா என்னது சொல்ற? முதுமொழி என்று சொல்றது ஒரு நல்ல கருத்துக்களை பேசுறது. பழமொழிகள் எல்லாம் முதுமொழி தான். அதே போல எங்களுக்கு ஔவையாரால் இயக்கப்பட்ட அறநூல்கள்ல சொல்லப்படுற நல்ல விடயங்கள் தான் முதுமொழி. உண்மை பேச வேண்டும் என்று சொல்றது ஒரு முதுமொழி. அடுத்தது பாருங்க. பந்தியில் உள்ள இடப்பெயர் வீடு. அடுத்தது நூற்றாண்டு என்பதை பிரித்தெழுதினால் 100 சக ஆண்டு. அடுத்தது இங்கு குறிப்பிடப்படும் பன்மை சொற்கள் 2 கேட்கிறார்கள். மின் விளக்குகள். அடுத்தது வீடுகள் பக்கத்துல இருக்கு. அடுத்தது அடுத்த பந்திய பாருங்க. பந்தயம் இது உங்களோட கைநூல்ல இருக்கிற விஷயம்தான். வாசிங்க பாப்பா. நெல்லியில் முழு நெல்லி, அரை நெல்லி என 2 வகைகள் உண்டு. நெல்லிக்கனி வகையான சேர்ந்தது என்றாலும் நாம் காய் என்றும் அழைக்கிறோம். நெல்லிக்காயில் விட்டமின் சி, பி, தாமிரம், கல்சியம், போஸ்பரஸ் மற்றும் மாங்கனீசு, புரதம், சுண்ணாம்பு சத்து, நீர் சத்து, இரும்பு சத்துக்கள் இருக்கின்றன. நெல்லிக்காயை பலரசம், ஊறுகாய், துவையல் என எந்த வடிவத்தில் சாப்பிட்டாலும் அதில் உள்ள விட்டமின்கள் அழியாது. வேக வைத்தாலும் காய வைத்தாலும் அதில் உள்ள விட்டமின்கள் அழியாத தன்மை கொண்டவை. புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு சுவை கொண்டது. இதனால் மத்திய காலத்தில் காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்கும் மருந்தாக இதை பயன்படுத்தினார்கள். பிள்ளைகள் முதலாவது ஔடதம் என்பது நூற்றாண்டு சொல் மருந்து. அதுல ஔடதமாக வந்தால்தான் மருந்தாக. பந்தியில் உள்ள எதிர்கருத்து சோடி கேட்கிறார்கள். இனிப்பு புளிப்பு சரி. அடுத்தது இதில் இறந்த கால வினை வடிவம் பயன்படுத்தினார்கள். அடுத்தது நெல்லியின் வகைகள். நெல்லியின் வகை முழு நெல்லி, அரை நெல்லி. ஒரு ஆள் மித்ரா சொல்லுங்க. இது 2வது கேள்விக்கு முழு அறை வருமா? முழு நெல்லி, அரை நெல்லி. முழு அரை. ஆனா அதை விட மேல் காய்கனியை பெற்றா கொடுங்க. என்ன சில வேளை கொடுக்க மாட்டான் அந்த முழு நெல்லி, அரை நெல்லி. சரியா? முழு சுவை சொல்லடா. குறை வந்தா கொடுக்கணும். நெல்லிக்காய் எதற்கு மருந்தாக அமைகின்றது? அடுத்த 5வது நெல்லிக்காய் எதற்கு மருந்தாக அமைகிறது? மருந்தாக. அடுத்தது இங்கு குறிப்பிடப்படும் சுவைகளவை என்று சொல்லி கேட்கிறார்கள்.
அதுல வழியா பாருங்க. உவர்ப்பு, துவர்ப்பு, இனிப்பு. இந்த இருக்கு பாருங்க. இங்கு பயன்படுத்தினார்கள் என்பதை குறிக்கும் அவாலையும் இல்ல காலம் தான் கேட்கிறாங்க. இறந்த காலம் சிறந்த காலம். சரி, சிறந்த காலம் என்று எழுதுனா சரி. இது ஒரு ஆள் வாசிங்க பாப்போம். நான் வாசிக்கிறேன். மொட்டை மாடிகளில் சுற்றித் திரிந்த அழகிய சிட்டுக்குருவிகள் ஏய், 2 பேர் வாசிங்கடா, 2 பேர் வாசிங்கடா. ரைட், நல்லா வாசிப்பீங்க. ரைட், ஒரு ஆள் வாசிங்க. வீட்டு ஜன்னல்களில் மொட்டை மாடிகளில் சுற்றித் திரிந்த அழகிய சிட்டுக்குருவிகள் இனம் இன்று அருகி அழிவின் விளிம்பில் உள்ளன. கடந்த 25 ஆண்டுகளில் 60% சிட்டுக்குருவிகள் அழிந்து விட்டதாக ஆய்வுகள் கூறுகின்றன. காலம் மாறியது. காலனாக கைபேசிகள் வந்தன. கைபேசி அலைகள் சிட்டுக்குருவி இனத்தை அழித்தன. நாள்தோறும் தமது வாழ்வுக்காக அவை எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்துக் கூறி அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆண்டுதோறும் மார்ச் 20 அன்று 2010 ஆண்டிலிருந்து உலக சிட்டுக்குருவிகள் நாளாக நினைவு கூறப்படுகிறது. அப்ப இன்றைக்கு சிட்டுக்குருவிகள் தினம் என்ன 2010 இருந்து கொண்டாடுறாங்க. மார்ச் 20 இன்றைக்கு. அப்ப இன்றைக்கு சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கிறதுக்கு நாங்க ஏதாவது முயற்சி எடுக்கணும். கவனிச்சுக்கணும். பருவம் என்பதன் ஒத்த கருத்து சொல். பருவம் என்பதன் ஒத்த கருத்து சொல். இனம் பருவம், காலம் என்பது சரியான விடை. அடுத்தது அழிவு என்பதன் எதிர்கருத்து சொல் ஆக்கம். இதுக்காண்டு பாருங்க. அழிவு, ஆக்கம், நிற்பது, ஆக்கம். நான் சொல்லலாம். அடுத்தது இதில் உள்ள பேரடைமொழி அழகிய முன்னுக்கு இருக்கு. இந்த பாருங்க, அதை விட்டு போட்டு அங்க உள்ளுக்குள்ள எங்கேயும் இருக்கிறது எல்லாம் பிடிக்க எழுதாதீங்க. சொல்லுங்க. விலங்குல பேரடையா, அதாவது பேர் அடைமொழி என்று சொன்னாலே இப்ப ஆரோன் எப்படியான ஆரோன், அழகான ஆரோன், உயரமான ஆரோன், சிறிய ஆரோன், பெரிய ஒன்றை சிறப்பித்து சொல்றது. இப்ப பெயர் சொல்ல சிறப்பித்து சொல்றது தான் பேரடைமொழி என்று சொல்றது. விளங்குதாடா? இப்ப காகம்டா எப்படியான காகம், எப்படியான ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா விடையா வாரதுதான் பேரடைமொழியா இருக்கு. எப்படியான சிட்டுக்குருவி, அழகிய சிட்டுக்குருவி. ஏன்னா எப்படியான கேசிக்கா, உயரமான கேசிக்கா, அழகான கேசிக்கா, அப்படி வாரது. அடுத்தது பந்தியில் உள்ள கால பெயர். அதுல பாருங்க, பந்தியில் உள்ள கால பெயர்கள். ஆண்டு சரி. விழிப்புணர்வு என்பதை பிடித்து எழுதினால் விழிப்பு சக உணர்வு. சிட்டுக்குருவிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 20. மார்ச் 20. அப்ப இன்றைக்கு உலக சிட்டுக்குருவிகள் தினம் என திகதி அன்று என்பதை பிரித்தெழுதினால் திகதி சக அன்று. திகதி சக அன்று, திகதி அன்று என்ற. அடுத்த பாருங்க, அவை என்பது ஒருமை வடிவத்தை எழுதுக. அது சிட்டுக்குருவி அழிவுக்கு காரணமாக வந்தது எது என்று சொல்லி கேட்கிறாங்க. கைபேசிகள். சொல்லுங்க. பந்தியில் உள்ள அகிர்தினை பன்மை படத்தை சொல்லுங்க. அகிர்தினையா இருக்கணும், படற்கையா இருக்கணும், பன்மை சொல்லா இருக்கணும். சிட்டுக்குருவிகள். அடுத்தது பலாமரம். இதுக்கு விடையை சொல்லுங்க. அப்ப முதலாவதுக்கு பயன்கள் என்பதன் ஒத்த வாய்ச்சி கடாண்டு விட சொல்லணுமா?
பறவைகளும் பிராணிகளும் உறைகின்றன. காற்றின் அதீத வேகத்தை காட்டுப்படுத்துகிறது. வேர்களோ நில அரிப்பை தடுத்து மண்ணின் ஈரத்தன்மையை பெறுகின்றன. தவிர உணவாகவும் கட்டையாகவும் பயன்படுகிறது. எத்தனை பயன்கள்! இலைகள் ஆடுகளுக்கு உணவாகின்றன. வீடு கட்டவும் மரப்பொருட்கள் செய்யவும் பலாமரத்தை உபயோகப்படுத்துகிறோம். பலாக்காயை 2 விதங்களில் சமைக்கலாம். பழங்களையும் கொட்டைகளையும் நீரிலோ அல்லது ஆவியிலோ வேக வைத்து தேங்காயுடன் கலந்து உண்ணலாம். குழம்பாகவும் இதை சமைக்கலாம். எனவே பயன்தரும்